இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டீல் ராட் at 25 degrees Celsius bolted at both ends and then cooled. Steel rod is bolted at both ends. Bolted na இங்க bolt பண்ணி வச்சிருக்காங்க, இங்கே bolted. சரியா? both end. நம்ம வந்து என்ன பண்றது, கூலிங் பண்றோம். கூலிங், we are doing the cooling process. கூலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டீல் ராட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். இது கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இந்த போல்ட் வந்து உடையும். ஏன்னா இதோட லென்த் வந்து இவ்வளவு லென்த் இருக்கு இல்லையா, இவ்வளவு லென்த் என்ன ஆகும், ஆஃப்டர் கூலிங் லென்த் இஸ் டிக்ரீஸ் டு திஸ் அமௌண்ட். அப்ப இந்த சப்போர்ட்ல இருந்து கொஞ்சம் விலைக்கு வர முயற்சி பண்ணும், அதே இந்த சப்போர்ட்ல இருந்து விலைக்கு வர முயற்சி பண்ணும். பட் நம்ம இங்க பிடிச்சி வச்சிருப்போம், போல்ட்டை வச்சு கட்டி வச்சிருப்போம், அது வெளியே வர்றதுனால அந்த போல்ட் உடைஞ்சிடும். அந்த உடையிற டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு கேட்கறான். இங்க வந்து நோட் திஸ் வேர்ட், இங்க வந்து போல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பார்ட்டை, நீங்க வந்து கூலிங் பண்றீங்க. கூலிங் பண்றதுனால இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும், இந்த ஸ்டீல் வந்து சுருங்கும், ஸ்ரிங்க் ஆகும். ஸ்ரிங்க் ஆகும்போது அது கூட இந்த இதான் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எண்டில் வந்து உங்களுக்கு போல்ட் மாட்டிருப்பாங்க. ஸ்க்ரூ போட்டு இந்த ரெட் கலர் தான் போல்ட், இதுக்கு போல்ட் போட்டு மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் கலர் ஸ்டீல் ராட் வந்து உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கும், இந்த போல்ட் வந்து பிடிச்சி வச்சுக்கும். அப்போ இங்க வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வரும். இந்த போல்ட்டோட டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை விட இங்க உள்ளுக்குள்ள வந்து ஸ்ரிங்க் ஆகிற ஃபோர்ஸ் அதிகமாக, கான்ட்ராக்டர் ஃபோர்ஸ் அதிகமாக தான் இந்த போல்ட் உடைஞ்சிடும். அப்போ அந்த உடையிற டெம்பரேச்சர் கேட்குறான், ரொம்ப ஈஸி. லீனியர் எக்ஸ்பான்ஷன் தான் இங்கே நடக்குது. இது ஸ்டீல் ராடு. இப்போ லீனியர் எக்ஸ்பான்ஷன் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இஸ் equal to alpha into density. We know that this term is known as strain. What is the formula for stress? Stress is equal to force by area. Stress is equal to Young's modulus into strain. அப்ப எந்த ஸ்ட்ரெஸ்ல உடையுதுன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த்ல தான் உடையும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்கும், அப்படியே போகும் ப்ரொபோர்ஷனல் டு லிமிட். இது வந்து பிளாஸ்டிசிட்டி, அல்டிமேட் ஸ்ட்ரென்த், ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த். இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வரைக்கும் தான் அந்த ஸ்டீல் தாங்கும், அதுக்கப்புறம் அது என்ன உடையும். ஸோ வி நீட் டு நோ வாட் இஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த், அதுதான் ஒய். சார் நாட் ஒய், இதுனா அது யங்ஸ் மாடுலஸ். ஓகே, திஸ் இஸ் அ அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, strength. Ultimate strength is equal to ultimate strength. So this term is known as ultimate stress. Ultimate என்ன சிம்பிள் போடுங்க, ultimate stress is equal to Young's modulus change in length by original. So we need to find the temperature. எந்த டெம்பரேச்சர்ல உடையுது, change in length by original length is equal to alpha into delta. So what is the change in temperature is equal to ultimate stress y into expansion curve. What is ultimate strength for steel? 400. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. Young's modulus for steel 200 into 10 power 8 4 or 5 into 10 power 9. Okay. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா? ஸ்டீலுக்கு ஆல்ஃபா வேணும் இல்லையா, ஸ்டீலுக்கு ஆல்ஃபா வந்து 11 into 10 power minus 6. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 182 டிகிரி செல்சியஸ். நம்ம கண்டுபிடிச்ச சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சர்ல உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னு கேட்குறான். இப்போ வந்து கூலிங் ப்ராசஸ் பண்ணுறோமா, கூலிங் ப்ராசஸ் பண்ணுறதுனால நீங்க வந்து இந்த எக்ஸாக்ட் டெம்பரேச்சர், பிரேக்கிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் எதுவாக இருக்குன்னா நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ 182. இங்கே வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், கூலிங் பண்ண சப்ஸ்ட்ராக்ட் பண்ண, ஹீட்டிங் பண்ண ஆட் பண்ணும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான ஆன்சர் என்ன வரும், -152 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ -152 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் கூலிங் பண்ணீங்கன்னா இது மெட்டீரியல் வந்து பிரேக் ஆகும்.